தேங்க்யூ ஸோ மச். ஓகே மாதிரி லைட்டாக ஒன்றே ஒன்றும் இல்லை எல்லாம் இருக்கு. கேனா மாதிரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா. ஓகே ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருக்கும் வணக்கம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஞாபகம் இருக்கா போன வருஷம் பார்த்தோமே? ஞாபகம் இல்லையா? அங்கே உட்காந்துருந்தோம். வந்தாங்க பாப்பா இருக்காங்க. ஞாபகம் இருக்கு பாப்பா? ஞாபகம் தானே? பேர் என்ன உங்க பேர்? நாக துர்காஷ்னி. எஸ் வெரி குட். என்னோட சாமா வணக்கம்மா. ஒரே ஃபேமிலியாக வந்துச்சு எல்லாக்கா? செல்வம். ஓ ஓகே ஓகே. அவர் எப்படி வந்துச்சு? காடி பார்க் பண்ணிட்டு ஒண்ணுமா விளக்கே போட்டு முடிச்சிட்டோம் நம்ம. பார்க் பண்ணிட்டு அங்கேயே ப்ரோக்ராம் முடிஞ்சு வரலாம்னு நினைக்கிறாரா? வாட்ஸ்அப் பண்ணிங்க அவருக்கு வர சொல்லுங்க. குள்ள கூட்டாங்கண்ணே வர சொல்லுங்க. ஜெயசூர் விளக்கு போட்டு சொல்லுங்க. மயக்கம் வருமா? உள்ள வந்து மயக்கம் போட சொல்லுங்க வந்துச்சு. சரி ஓகே பாருங்க. அவர் வாட்ஸ்அப் பண்ணுங்க. வரதோ வரட்டும் ஒன்றும் பிரச்சனை. அவரா? அப்படி சரி. அடுத்து ஒரு 2 பேர் வராங்க. விளக்க போடுங்க. ஒரு மாதிரி நிறைய ஒரு நாக்கல் போடுங்க வந்து. நாக்கலுக்கா? நாக்கல் போடுங்க. அவங்க வந்துடும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. ஓ யாரு விளக்கு போட சொல்லுங்க சார். வணக்கம் சார். விளக்கு போட்டுங்க. ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதல் வந்து நம்ம தினகரப்பூர் புக்கும் அஞ்சலி மாதிரிக்கும் நம்ம ஒரு நன்றி சொல்லணும். அவங்க வந்து இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ராமருக்கா? ஓகே தேங்க்யூ ஸோ மச். ஓ தீட்டுங்க ஒரு நாள் தீட்டுங்க. அப்படியே போட்டுக்கோங்க. அப்புறம் யாரும் முறைக்கல சார். அங்கே உட்காந்துங்க சார். நாங்கள் உட்காந்து சேரில். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஜீவா நாக துர்காஷினி கதா நாக துர்காஷினி அப்பா. ஓ இல்ல நாக துர்காஷினி அண்ணா உங்க பேரு என்ன? சிவடேவ். வெரி குட் சார். வணக்கம் சார். வணக்கம். நான் போன வருஷம் அவங்களும் 2 பேரும் வந்தாங்க. ஓகே முதல் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம தினகரன் பிரபுக்கும் நந்தி மதுக்கும் நன்றி. அவங்களுக்கு நல்ல ஒரு பயத்தை கலெக்ட். ஓகே ஹவுஸ் ப்ரோக்ராம் வந்து அரேஞ்ச் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகே நம்ம எவ்வளோ தான் டெம்பிளில் வந்து நம்ம வந்து நிறையா வந்து போகிற வாய்ப்பு இருந்தாலும் நிறைய பேர் போகிறது கிடையாது. ஏங்கா உண்மையிலையா நாக துர்காஷினி சிவா? உண்மையா இல்லையா? என் டெம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆள் வந்தானே சொல்லுங்கள். விளக்கு போட சொல்லுங்க வந்தாங்கண்ணா. ஓகேவா? அப்போ நம்ம டெம்பிளுக்கு போகிறத விட சார் வணக்கம் சார். வணக்கம். செல்வம் நீங்கள் தானே? நானும் விளக்கு போட்டுருங்க சார். அதுதான் மெயின் ப்ரோக்ராமே. விளக்கு போட்டுருங்க ப்ரோ. அப்படி நடந்துங்க அரவிந்த் அவர் நடந்துட்டோம். ஓகே போகலாம். ஓகே அந்த ஹவுஸ் ப்ரோக்ராம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எதுக்காக நம்ம ஹவுஸ் ப்ரோக்ராம்னா எதுக்கு நம்ம செய்யணும்னா முதல் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து அமைதியாக இருக்கணும். ஹரே கிருஷ்ணா கொஞ்சம் நேரம் என்னை மட்டும் தான் கேட்கணும். நாங்கள் லொக்கேஷன் ஓகேவா? அப்போ ஹவுஸ் ப்ரோக்ராம் என்னென்னா நம்ம வந்து டெம்பிளுக்கு வந்து நம்ம அன்னாடிக்கு நம்ம வந்து போகிறது வந்து ரொம்ப குறைவு. உண்மையிலையா சார்? அன்னாடிக்கு டெம்பிளுக்கு போகிறது ரொம்ப குறைவு. அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹவுஸ் ப்ரோக்ராம் வந்து ஒரு நல்ல வாய்ப்பு நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து கடவுளை பற்றி பேசுகிறதே தெரிஞ்சுக்கிறது. ஓகே இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து யார் வந்து முதல் வாட்டி வரீங்க இந்த மாதிரி ப்ரோக்ராமுக்கு? இந்த தாமரை ப்ரோக்ராம் சிவா முதல் வாட்டியா? ஃபர்ஸ்ட் டைமா சார்? ஃபர்ஸ்ட் டைம் சார். சார் சொல்லுங்கள் சார். உங்களுக்கு அனுபவம் இருக்குது நிறைய வாட்டி நம்ம பார்த்துருக்கோம். பிஎம்லேயே பார்த்துருக்கோம். ஆமாம். ஓகே ஓகே இப்போ இது வந்து என்னதுன்னா இந்த ஃபோட்டோவில் என்ன பார்க்குறது துர்காஷினி? கிருஷ்ணா என்ன பண்ணுறாரு? அது வந்து பார்த்தீங்கன்னா சிவா யார் தெரியுமா? சிவா அது கிருஷ்ணா. கிருஷ்ணா கூட இருக்குது யாரு? அம்மா பேர் யசோதா. யசோதா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரை வந்து அங்கே கட்டி போடுறாங்க.
இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் தாமோதரம் சொல்லுவோம். நிறைய பேருக்கு தாமோதரனா வந்து என்னன்னு சில பேருக்கு புரியாது. தாமோனா வந்து என்னன்னா யசோதா வந்து என்ன பண்றாங்கன்னா கிருஷ்ணன் வந்து அந்த உரலில் கட்டி போடுறாங்க. அந்த உரலை குத்துவாங்களே துருவேஷ் தெரியுமா? ஓகே வெரி குட்ல. அப்போ அந்த உரலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிருஷ்ணன் கட்டி போடுறாங்க. ஏன்னா கிருஷ்ணன் வந்து சேட்டை பண்ணுறாரு, அதை கட்டி போடுறாங்க. இது ஏன் வந்து ஸ்பெஷலாக வந்து கொண்டாடுறாங்கன்னா இந்த மாதம் வந்து இந்த தாமோதர மாதம். தமிழ் மாதம் இது என்ன மாதம் இது? ஐப்பசி. ஐப்பசியோடைய. அப்போ சமஸ்கிருதத்தில் இந்த மாதம் வந்து தாமோதரான்னு சொல்லுவாங்க. ஓகே, தமிழில் நமக்கு பேர் இருக்குது, அதுவும் நமக்கு வந்து சமஸ்கிருதம் பேர் இருக்குது. கேசவ மாதம், தாமோதர மாதம் பேர் இருக்குது. அப்போ இந்த தாமோதர மாதம் வந்து என்னென்னா 33 கோடி தேவர்களும் பார்க்குறாங்க. என்ன பார்க்குறாங்கன்னா பகவான் கிருஷ்ணர் வந்து பூமியில் அவதாரம் பண்ணும்போது அவர் வந்து யாருமே அவர் கொண்டு பண்ண முடியல, யாருமே கட்டி பண்ண முடியல. ஆனால் யசோதா என்ன பண்ணுறாங்க, சாதாரண குச்சி வச்சு அடிச்சு உட்காரான்னு சொல்லி கட்டி போட்டு அவங்க கட்டுறாங்க. அப்போ கட்டி போடுறது வந்து என்ன பார்க்குறாங்கன்னா இது வந்து பகவான் வந்து யாருக்கும் கட்டி போட முடியாது, எப்படா இவங்க கட்டி போட்டாங்கன்னு சொல்லி இந்த மாதத்தை தாமோதரா கொண்டாடுறாங்க. தாமனா வந்து என்னன்னா கயிறு, கையில் கட்டுறாங்க. தாமனா வந்து என்னது? கயிறு. அண்ட் உதரனா வந்து என்ன பார்த்தீங்கன்னா வயிறு. அப்போ வந்து வயிற்றோட சேர்த்து கட்டி போடுறாங்க. இதான் தாமோதரா. ஓகே, அப்போ இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்பெஷலான மாதம். நம்மளுக்கு இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஃபெஸ்டிவல் வரும். இப்போ நம்ம ரீசனாக வந்து ஃபெஸ்டிவல் வந்து என்னது சிவா? தீபாவளி. எஸ், தீபாவளி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோமாதா பூஜா. கோமாதானா பசுவுக்கு பூஜை பண்ணுறது சார். கோமாதா பூஜை பண்ணுறது. அப்புறம் இந்த தாமோதர ப்ரோக்ராம் வந்து ஒரு மாதம் ப்ரோக்ராமு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட் ஃபெஸ்டிவல். தீபாவளினா வந்து லைட் ஃபெஸ்டிவல். ஆனால் நிறைய பேர் வந்து தீபாவளி வளர்த்துறதே இல்லை. உண்மையிலே ஆகா இல்லை ஒரு விளக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா கார்த்திகை ஏற்றுவாங்க, நிறைய பேர் விளக்கு ஏற்றுவாங்க. ஆக்சுவலி தீபாவளிக்கு நம்ம லைட் நிறைய ஏற்றுவோம். அதான் தீபாவளி. ஓகேவா? அப்போ தீபாவளி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த ஃபெஸ்டிவல் வரும். இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபெஸ்டிவல் வரும். கோவர்தன மலை, கிருஷ்ணர் கோவர்தன மலை தூக்குனாரு. அந்த ஃபெஸ்டிவல் நம்ம இந்த மாதம் நம்ம செய்வோம். எல்லாமே இந்த மாதம் நடந்தது. அதனால இந்த மாதம் பெரிய பெரிய மங்களகரமானது. இந்த மாதத்தில் யார் வந்து நெய் தீபத்தை வந்து பகவானுக்கு வந்து நம்ம காட்டுறோமோ அது வந்து வெரி வெரி ஆஸ்பீஷியஸ், ரொம்ப மங்களமானது. நம்மளுக்கு வந்து என்னன்னா இந்த தாமோதராக்குன்னு சொல்லி சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. என்னதுன்னா இந்த மாதம் யார் வந்து விளக்கு ஏற்றுறாங்களோ அவங்க செய்த இந்த பிரிவிலியோ முந்தைய பிரிவிலியோ நம்ம பாவங்கள் செய்கிறோமா இல்லையா? துர்காஷினி சிவா நம்ம பாவம் செய்கிறோமா இல்லையா? அது கண்ணுக்கு தெரிஞ்ச பாவம் வேறு, கண்ணுக்கு தெரியாத பாவம் வேறு. கண்ணுக்கு தெரிஞ்ச பாவம் அது நம்ம நிறைய லிஸ்ட்டு போடலாம். கண்ணுக்கு தெரியாத பாவம் சார், கண்ணுக்கு தெரியாத பாவம் என்ன இருக்கு துர்காஷினி? இன்னைக்கு காலையில் கூட நம்ம பாவம் பண்ணியிருப்போம். இப்போ அங்கே வீட்டிலேருந்து நடந்து வந்தீங்க, எத்தனை நேரம் முயற்சி பண்ணோம்ப. கிளாஸ் குடிக்கிறோமே, தண்ணி குடிக்கிறோமே, ஜூஸ் குடிக்கிறோமே, கழுவாமல் சிங்கில் வச்சிருமீங்க இல்லையா? சிங்கில் அதுக்கப்புறம் என்ன வரும்? அந்த எருமை என்ன பண்ணணும்? நம்ம அது உள்ள கத்தும். ஐயோ அம்மா கத்தும். அது சாவடிக்கிறீங்க. அதுவும் பாவம் தான். ஓகேவா? அப்போ எங்களுக்கு கண் தெரிஞ்சது தெரியாது நம்ம கொலை பண்ணுறது, குத்துறது, அதுதான் பாவம். அதுவும் பாவம் தான். அது தெரிஞ்சு செய்கிறது தெரியாமல் நம்மளுக்கு கண்ணு முன்னுக்கு நிறைய நடக்குது. இந்த மாதிரி எல்லா வகையான பாவங்களையும் நம்மளுக்கு குறைக்கிறதுக்கு இந்த தாமோதர ப்ரோக்ராம் ஒரு நல்ல வாய்ப்பு. ஓகே துர்காஷினி, வெரி குட். நல்லா கேட்குறீங்க சிவா. புரியுதா சிவா? புரியுது சிவா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாமோதரத்தில் நம்ம விளக்கு ஏற்றுறோம். இதுக்கு தான் சரி. நான் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டேன், இங்கேயும் நான் சொல்லேன், கொஞ்சம் புதுசாக இருந்துக்கலாம் சொல்கிறேன். விளக்கு ஏற்றுற கான்செப்ட் எதுக்காக விளக்கு ஏற்றுறாங்க துர்காஷினி அம்மா? மற்ற உங்கள் அக்கா உங்கள் பேருக்கா? மலர்கொடி. வெரி குட்க்கா. இந்த பேர்லாம் யாரும் வைக்கிறதே இல்லை இப்போ. ஓகே, மலருக்கா சொல்லுங்க. எதுக்காக விளக்கு ஏற்றுற விளக்கு எதுக்காக? அந்த கான்செப்ட் எதுக்காக? எப்படி அந்த விளக்கு ஒரு ஜோதியை ஏற்றி வைக்கிறோமோ நம்ம வாழ்க்கையிலயும் அந்த ஒரு ஜோதி வந்து கொழுந்து விட்டு எரியணும் அப்படின்னு இல்லை, அது ஒரு பிரார்த்தனையும் சேர்ந்து வருது. அதுல நம்ம நினைச்சது நடக்கணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை பண்றோம். அந்த வேண்டுதல் மாரி ஒரு விளக்கு. ஓகே வெரி குட். ஏன்னா நீங்க பாருங்க விளக்கு வந்து இப்போ ஹரே கிருஷ்ணனோட விளக்கு ஏற்றணும் இல்லை, நீங்க வந்து பிரதோஷத்துக்கு போனால் விளக்கெல்லாம் ஏற்றுவாங்க, நீங்க முருகருக்கு பார்த்தாலும் விளக்கு ஏற்றுவாங்க, திடீர்னு அம்பாளுக்கும் விளக்கு ஏற்றுவாங்க, அப்புறம் அப்போ இருக்காரு எல்லாருக்கும் விளக்கு ஏற்றுவாங்க. அக்கா வாங்கக்கா, வெல்கம். விளக்கு போட்டுருக்கா? அப்படியே வாங்க, முதல் விளக்கு போட்டுருங்க. அப்படியே நேராக வந்துங்க, அப்படியே இந்த டைம் வந்துருங்க. எது பற்றி இப்படி ஹேண்டில் பண்ணிடுங்க. ஜீவா அப்படி வந்து முன்னுக்கு வந்துருங்க. அப்போ வந்து விளக்கு போகிறது வந்து எதுக்காகனா ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த விளக்கு வந்து என்ன கான்செப்ட் அது புரியணும். விளக்கு என்ன கான்செப்ட்னா இந்த தீபம் இருக்குல்ல, நெய் இருக்குல்ல, இந்த விளக்கு இருக்குல்ல, இந்த விளக்கு எதில் எரியும் துர்காஷினி? மண் ஊற்றி வச்சா மண் போட்டால் விளக்கு எரியுமா? என்ன ஊற்றணும்? எண்ணெய் ஊற்றணும். அம்மா
நம்ம நெய் விளக்குல நெய் இல்லைன்னா எண்ணெய் ஊற்றணும் உண்மையா இல்லையா? அப்போ மண்ணோ இல்லை பச்சை தண்ணி ஊற்றினா எரியாது. ஓகேவா? விட்டுருங்க. அது நந்தி வந்து இருக்கணும். மாதத்துக்கு தான் இருக்கணும். அதாவது கரெக்டாக வந்துட்டாங்களே. அப்போ இந்த விளக்கு எதுக்காகனா சிம்போலிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெய் இந்த விளக்கு வந்து எதை குறிக்குதுன்னா நம்மளுடைய மனசு. எது? மனசு. இந்த விளக்கு வந்து சும்மா வந்து சடங்குக்கோ இல்லை சும்மா ஒரு ரிச்சுவலுக்கோ வந்து இப்போ வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுடைய சனாதன தர்மத்தில் கொடுத்துக்கொள்ள. இந்த விளக்கு கான்செப்ட் என்னதுன்னா தீபாவளி சொல்கிறோம்ல, தீபாவளி நான் பிறகு வரேன். நான் விளக்கு கான்செப்ட் என்னன்னா இந்த எப்படி வந்து இதுக்குள்ளே நெய் இருக்கோ அந்த மாதிரி நெய் வந்து இஸ் பியோர் சுத்தமானது. ஓகேவா? அதனால தான் நீங்கள் எக்கியத்தில் எல்லாம் பாய்க்கிறாங்க நெய்யை ஊற்றுங்கன்னு. ஓகேவா? அப்போ நெய் வந்து என்னதுன்னா நெய் போல் நம்மளுடைய மனசு இருக்கணும். நெய்யை போல் நம்ம மனசு தூய்மையாக இருக்கணும். ஓகேவா? அப்படி தூய்மையாக இருந்துச்சுன்னா அப்படியே உட்காந்துருக்கா ப்ரூ வந்து பாய் பார்த்துங்க. பாய் எங்கேயோ அன்இவனாக இருக்கு. கரெக்டாக உங்களுக்கு. ஓகே ஓகே வணக்கம்க்கா. விட்டுங்க கொஞ்சம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக விட்டுருங்க. ஹரே கிருஷ்ணா. என்னை மட்டும் தான் பார்க்கணும் 1 மணி நேரம். எங்கேயும் பார்க்கக்கூடாது. ஓகேவா? பிள்ளையை கூட நான் கூட்டு படிக்கிறேன். ஓகேவா? அவ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தா ப்ரோ? நெய். ஓகே. அப்போ அந்த நெய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெய் வந்து இஸ் நம்ம மனசு. ஓகேவா? தென் விளக்கு வந்து எப்படின்னா நெய் எப்படி சுத்தமாக நெய்யில் விளக்கு எப்படி கொழுந்து விட்டு எரியுதோ அதே போல் நம்ம மனசு சுத்தமாக இருக்கணும். சுத்தமாக இருந்தால் அந்த பியோர் நாலேஜ் உண்மையான நாலேஜ் வந்து நம்ம ரிசீவ் பண்ண முடியும். உண்மையான ஞானத்தை ரிசீவ் பண்ண முடியும். இங்கே வந்து நான் பச்சை தண்ணி கொடுத்தா என்ன ஆகும்? தெரியாது. ஒரு மணல் அள்ளி போட்டால் என்ன ஆகும்? தெரியாது. விளக்குல நெய் இல்லைன்னா வந்து எண்ணெய் தான் எரியணும். அதே போல தான் நம்ம விளக்கு காட்டலாம் வெறும் விளக்கு காட்டிட்டு சடங்கு மாதிரி காட்டிட்டு வைக்கிறது இல்லை. இந்த மாதிரி என்னோட மனசுலேயே வந்து இந்த நாலேஜ் இருக்கணும், ஆன்மீக நாலேஜ் இருக்கணும், ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இருக்கணும்னு. நிறைய பேர் இப்போ இந்துக்களில் நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னா சார் இப்போ நிறையா வந்து நம்ம வந்து கடவுளை சில்வன் நம்புகிறாங்க. கடவுளை சில்வன் நம்புறதில்ல. நிறைய நம்ம வந்து வாக்குவாதம் ஓடுது. கடவுள் நம்புறது வந்து எந்த கடவுள் கூட நம்பிக்கை அது கூட பிரச்சனை இல்லை. கடவுள் நம்பாமல் இருக்கிறாங்க நிறைய பேர். ஓகேவா? நான் எப்போவுமே சொல்லுவேன் நாஸ்திகம் இருக்குல்ல, கடவுள் நம்பாமல் இருக்கவங்க நாஸ்திகம் சொல்லுவாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. நாஸ்திகம் என்பது வந்து வெறும் இந்துக்கள் மட்டும்தான் பேசுவாங்க. இஸ்லாத்தில் உள்ளவங்க அல்லா இல்லைன்னு சொல்லியிருக்காங்களா? நபிகள்லாம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்களா? சொல்ல மாட்டாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் இயேசுநாதர் இல்லைன்னு சொல்லியிருக்காங்களா? உங்கள் ஸ்கூலில் கிறிஸ்துவ ஃப்ரெண்ட் இருக்காங்களா இல்லையா? உங்கள் கிளாஸில் கிறிஸ்துவ ஃப்ரெண்டு பேர் உங்கள் ஃப்ரெண்டு இருக்காங்களா? இருக்காங்க. கரெக்டாக சேர்ச்சிக்கு போயிடறாங்களா இல்லையா? அப்போ பார்த்தீங்கன்னா நாஸ்திகம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம அறிவு கண்ணை திறந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா நாஸ்திகம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நம்ம மட்டும் தான் பேசுவோம். இந்துக்கள் மட்டும் தான் பேசுவாங்க. கடவுள் இல்லை, இது பொய், இது கல், உண்மை இல்லை சிவா, இது நம்ம தான் பேசுவோம். இஸ்லாத்துல ஒரு நாளும் வந்து அல்லா இல்லைன்னு எங்கேயாச்சும் பேசியிருக்காங்களா? எங்கேயுமே பேச மாட்டாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்காங்க இல்லைன்னு சொல்லி பேசிக்காங்களா? யாரும் பேச மாட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து இங்கே என்ன பிரச்சனை அப்போ வந்து கொடுத்துருங்க மதி. ஹரே கிருஷ்ணா. பேர் மதி உங்கள் பேர்? உங்கள் பேர்? இல்லை இல்லை அவர் பேர் தான் கேட்டேன். உங்கள் கலைமை. ஓகே சோமேஸ்வரனா? சோமேஷ். ஹரே கிருஷ்ணா. ஓகே ஜஸ்ட் லிசன். இன்னும் 2-3 வருஷம் போனால் நம்ம நீங்களும் வந்து உட்காரலாம் அந்த மாதிரி. ஓகேவா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னது எங்கிட்ட அதான் ஒன்று நாஸ்திகம். நாஸ்திகம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்துக்கள் மட்டும் இருக்காங்க, மற்ற எதுவுமே இல்லை. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏன் வந்து நம்ம நாஸ்திகம் பேசணும் கடவுள் பேசணும்னா நம்மளுக்கு வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் ரொம்ப குறைவு. படிப்படியாக சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப குறைவாக இருக்குது. ஓகேவா? அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே ஹவுஸ் ப்ரோக்ராம் ஓடி இருக்குல்ல, இதில் வந்து நான் யூடியூப் போகிறது ரெக்கார்டிங் பண்ணுறேன். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இங்கே நான் வந்து பொதுமக்களுக்கும் வந்து லைஃப் போட்டு இருக்கோம். இப்போ 100 பேர் உள்ள பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அட்லீஸ்ட் வந்து ஓகே ஹரிபோல் ஓகே விட்டுருங்க, அதெல்லாம் நார்மல் தான். அப்போ வந்து நம்மளால முடிஞ்ச ஒரு ஹெல்ப் வந்து நம்ம வந்து மக்களுக்கு நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆன்மீக எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் சிவா மனுஷிங்க எது சிவா மனுஷிங்க. சிவா வேணும். சிவா கேன் கம் ஹியர். முன்னுக்கு வாங்க. துர்காஷ் நீ கம். துர்காஷ் அக்கா முன்னுக்கு பாருங்க. அக்கா நீங்கள் கொஞ்சம் பின்னாடி போயிருங்க. அப்படியே ஒரு ஸ்டெப் அப்படியே ஓகே. துர்காஷ் கம் ஹியர். உட்காருங்க. ஓகே துர்காஷினியா வீட்டில் ஷார்ட் என்ன கொடுவாங்க? துர்காஷினியா? ஓகே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் இல்லாத சமுதாயம் வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி ஆயிரும்.
ஓகேவா? நான் எப்போதும் கிளாஸ் சொல்லுவேன், பனானா இருக்குல்ல, வாழைப்பழம் இருக்குல்ல, அது நம்ம உடம்புக்கு நல்லது இல்லையா? சாப்பிடுறது நல்லது. ஓகேவா? பனானா வாழைப்பழத்துல தோல் இல்லாம உரிச்சு வச்சுட்டோம், ஒரு நாள் 2 நாள் ஆச்சு. அந்த பனானா நல்லது இல்லையா? வாய் என்ன பூச்சி கெட்டு போயிடும். அதே போலதான் பனானா நல்லது, ஆனா அந்த பனானா தோலோட இருக்கணும். அதாவது மனித குலகம் நம்ம பாத்தீங்கன்னா நம்ம அறிவு எல்லாமே இருக்கு, ஆனா நம்ம கல்ச்சரோட நம்ம இருக்கணும். கல்ச்சர் இல்லாம நம்ம ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இல்லாம இருந்துச்சுன்னா அதே பனானா பார்க்க முடியாம இருக்குல்ல, அந்த மாதிரி ஆயிடுவோம். மனித குலம் மனித இனம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. நம்ம இப்போ நல்லா நினச்சி பாருங்க, இப்போ இருக்கிற சொசைட்டி இருக்குல்ல, இப்போ இருக்கிற சொசைட்டி ஒரு ஸ்பிரிச்சுவலில் கோயிலுக்கு போகிறாங்க, வழிபாடு பண்ணுறாங்க. இந்த சொசைட்டி ஏன் இப்போ ஓரளவுக்கு நம்ம டெம்பிள் ப்ரோக்ராமு, கோயிலுக்கு போகிறது, வழிபாடு இருக்குது. இது ஏன்னா இன்டர்நெட் இல்லாத காலகட்டத்திலேருந்து அந்த ஜெனரேஷன் அப்பா அம்மா இருக்கிறதுனால தான் இன்னும் இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஏதோ கொஞ்சம் வழிபாடு கொண்டு வந்தவங்க. நாளைக்கு துர்காஷினிக்கு நாளைக்கு 50 வயசு ஆகுது. துர்காஷினி நீங்கள் 50 வயசு நீங்கள் ஒரு மதர் பொசிஷன் இருக்கீங்க, 50-60 வயசு ஆகுது வச்சிங்களேன், அந்த சொசைட்டி இருக்கும். நாங்கள் இங்கே யாரும் இருக்க மாட்டோம். 50-60 வயசு ஆகுது. அந்த காலத்தில் வரக்கூடிய ஜெனரேஷன் நினச்சி பாருங்க. அப்போ இந்த ஜெனரேஷனை கரெக்ட் பண்ணாதான், இவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் விஷயங்கள் இருந்தாதான் அவங்க அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன் வருவாங்க. 50 வயசு வருமா இல்லையா? கரெக்டா இல்லையா? உண்மையா இல்லையா சிவா? 50 வயசு வர நான் இப்படியே எழுந்துருவேன். எத்தனை படிக்கிறீங்க? ஃபார்ம் எத்தனை? ஃபார்ம் 2வா? இப்படி ஃபார்ம் 2லேயே எழுந்துட முடியுமா? நம்ம எல்லாத்துக்கும் வயசு ஏறும், எல்லாத்துக்கும் காலங்க சக்கரை ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். நீங்கள் பாருங்கள், மற்ற மதத்தை நம்ம என்னைக்குமே குறை சொல்லக்கூடாது. மற்ற மதத்தில் கரெக்டாக அவங்க ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷனை கரெக்டாக செய்கிறாங்க. அவங்க ஆடுறாங்களோ விளாட்றாங்களோ என்ன பண்ணுறாங்களோ கரெக்டாக தொழுகை வந்தோன்னா அவங்க போயிடுறான். ஓகேவா? ஆரம்பத்தில் சின்ன வயசில் கொஞ்சம் அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க கல்யாணம் பண்ணி அவங்க பேரண்ட்ஸ் ஆனோன்னா கரெக்டாக போயிடுறாங்க. அதே போல் கிறிஸ்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்க சேர்ச்சுக்கு போனாங்கன்னா என் ஃப்ரெண்டு எனக்கு சொல்லியிருக்காங்க, அவங்க சேர்ச்சிக்கு போவாங்க. நம்ம ஸ்கூல் போகிறோம்ல, அதே போல் அவங்க சத்திரி ஸ்கூல் அவங்க சேர்ச்சிக்கு போவாங்க. அது போன பிறகு கடைசியாக நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் 6 நம்ம யூபிஎஸ் எழுதணும்ல, அந்தமாரி அவங்க அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அவங்களுக்கும் நம்மளுக்கு 6ஆம் முடிச்சோன்னே நம்மளுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்களே, அதே போல் அவங்களுக்கும் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் தான் அவங்க சேர்ச்சில் நாளைக்கு அவங்க கல்யாணம் பண்ணும் போதோ இல்லை அவங்க மரணம் ஆன பிறகோ அவங்க சேர்ச்சி ஃபாதர் வருவாங்க, அவங்க மறுபடி செய்ய முடியும், இல்லைன்னா முடியாது. அதனாலே அவங்களுக்கு அந்தமாரி ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு தான் ஒன்றுமே இல்லையா? நீ வரதுனா வரலாம், போகிறதுனா போகலாம், குடிச்சா விளக்கேறி சாமிக்கும்ல, குடிக்கலன்னா ஒரு வாரம் கடை துத்தம் அடைச்சி போட்டுடலாம். நீ எனக்கு கோபமாக இருக்குன்னா உனக்கு இன்னைக்கு சாப்பாடு கிடையாது, உனக்கு பூஜை கிடையாது. இன்னைக்கு திடீர்னு நம்ம நல்லா நல்ல வேற ஒரு நல்ல உற்சாகமாக இருக்குன்னா அன்னைக்கு மாலை பூவு எல்லாமே பாவம். நம்ம கடவுள் நம்ம கடவுள் ரொம்ப பாவம். அப்போ நம்ம அந்த மாதிரி அப் அண்ட் டவுனாக இருக்குது. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏன் நம்ம இதுமாதிரி நடக்குதுன்னா, நம்மளுக்கு கண்டினியூஸாக இல்லை தொடர்ந்து ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் நம்ம சொசைட்டியில் எஸ்பெஷலி மலேசியாவில் இல்லை. நீங்கள் இந்தியா விட்டுருங்க, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு புதன்கிழமை ஒரு ப்ரோக்ராம் வச்சு கூட ஆள் வந்துடுவாங்க. நம்மளுக்கு என்ன தேவை? ஒரு வீக்கெண்டு தேவை. ஓகேவா? ஓகே, உண்மையில நம்மளுக்கு ஒரு வீக்கெண்டு தேவை, ஒரு சாட்டர்டேல சண்டே தேவை நம்மளுக்கு. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னா முடிஞ்சு. இப்போ கேள்விப்பட்டீங்கன்னா சிவா நிறையா ஸ்கூலில் நிறைய இஷ்யூஸ் நிறைய நடக்குது. நிறைய நடக்குதா இல்லையா? வெளியே வந்தது கொஞ்சம் வெளியே வராது, உள்ளுக்குள்ளே பைசல் ஆனது, பஞ்சாயத்து ஆனது நிறைய. உண்மையிலே சார் உள்ளுக்குள்ள நிறைய இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூலை கண்டு பயப்படுறது ஒன்றும் இல்லை. நீங்கள் இந்த சொசைட்டியை மாற்ற முடியாது. நம்ம என்ன மாற்ற முடியும்? நம்மளையே தான் மாற்ற முடியும். சோமேஸ்வரன்லாம் பார்த்துக்குங்கக்கா. சோமேஸ்வரன்லாம் நாளைக்கு ஒரு 20-30 வயசு இந்த சொசைட்டியில் நடக்கும்போது சொசைட்டி ஒழுங்காக இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்மளுடைய வீட்டில் இருக்கிறவங்களுடைய பிள்ளைங்களை நம்ம எந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் கொடுக்குறோம், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் கொடுக்கறதுக்காக ஒரு சின்ன ஒரு அறிமுகமாக ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹவுஸ் ப்ரோக்ராம். இந்த அறிவுதான் ஜீவமணி மாதாஜி அவர் உலகம் தான் இருந்தாரு. ஓகே சோமேஸ்வரா, ஓகே ஓகே ஓகே, அவ்வளோதான் அறிவோம். அப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்லி மேலே போறீங்களா? ஓகே அமையா. நீங்களும் இப்படிதான் பண்ணீங்க சின்ன வயசுல. ஓகே ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னா ஓகே ஹரிகிருஷ்ணா, ஓகே அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன்லாம் ரொம்ப கஷ்டம். ஓகேவா?
அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹவுஸ் ப்ரோக்ராம் செய்கிறோம். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து கிருஷ்ணர் இந்த மாசத்துல வந்து கட்டி போட்டனாலே அதனால தாமோதரன் வரும். இது வெறும் வந்து நம்ம ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா மட்டும் தான் சொல்லணும் அப்படிலாம் கிடையாது. இந்த ப்ரோக்ராம் நம்ம எதுக்காக செய்யணும்னா பகவான் நாமத்தை எல்லாரும் சொல்லலாம். ஓகேவா? பகவான் நாமம் வந்து என்னது? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. இன்னொரு தாள் வராங்க, வேலை போடுறேங்க. ஒரு ஆள் தான் வந்துருக்கீங்களா? யாரு அம்மா பாப்பா? சோமேஸ்வர் அக்கா. சோமேஷ். ஓ உங்க பாப்பா. அப்பா என்னங்க ஒரு ஃபேமிலி எல்லாம் ஒரு ஆளா தரது. பாப்பா உங்க பேர் என்னது? கனகவதி. கையல் வர்ஷினி. கையலா? கையல் கம். முதல்ல எங்க உள்ள ஏரியால எல்லா பேரும் நல்லா இருக்கு, புதுசு புதுசா இருக்கு எல்லாருக்கும். கையல் மேல போடுங்க. ஓகே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதனால தான் நம்ம வந்து ப்ரோக்ராம் செய்கிறோம். ஓகே, இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் என்னன்னா ஹரே கிருஷ்ண மந்திரா. இந்த மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நம்ம வந்து ஹரே கிருஷ்ணா சொசைட்டி இவங்களும் சொல்லணும் கிடையாது, எல்லாரும் சொல்லலாம். ஏன் இந்த மந்திரம் நம்ம சொல்கிறோன்னா இந்த மந்திரம் அங்கே கையில் கையில் இங்கே உட்காருங்க, அப்படியே உட்காருங்க. சீட்டியா இங்கே இன்னும் உட்காருங்க, அப்போ நான் கேள்வி கேட்பேன். எத்தனை படிக்கிறீங்க கையில்? 3ஆம் ஆண்டா? சேம் கிளாஸ். சேம் ஸ்கூலா? எல்லாம் ஓகேவா? எல்லாம் ஒன்றாவது படிக்கிற ஸ்கூலுக்கு ஃப்ரெண்டா? ஓகே. கையா போன வருஷம் ஏன் வரல நீங்க கூட? நீங்க எவ்வளவு ரிவ்யூ பண்ணீங்க? என்ன சொல்றோம்? வேலை பண்ணி தான் நீங்க சொன்னீங்க. இல்ல அடுத்து தான் போடுறோம். ஓகே அடுத்து தான் போடுறோம். அடுத்து தான் போடலாம். ஓகே. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்ல வேண்டியது. அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மந்திரத்தை வந்து எல்லாரும் சொல்லலாம். இப்போ நம்ம பல மந்திரங்கள் இருக்கு. நம்மளுக்கு திரம்பக மந்திரம் இருக்கு, சில பேர் நிறைய மந்திரம், முருக மந்திரம், விநாயகர் மந்திரம், நிறைய மந்திரங்கள் இருக்கு. ஆனா அட் த சேம் டைம் நம்ம இந்த மந்திரத்தை ஹரே கிருஷ்ண மந்திரத்தை நம்ம ஜெபம் பண்ணணும். இந்த மந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணுறதுக்கு யாரும் வந்து எந்த வகையான காசு பணம் கொடுக்குறது, எல்லாரும் சொல்லலாம். இந்த மந்திரம் சொல்கிறதுனால நம்மளுக்கு என்ன நடக்கும்னா நம்மளோட மனசு, நம்மளுடைய புத்தி, நம்மளுடைய கோபம், நம்மளுடைய குழப்பம் இதெல்லாம் சாந்தமாகும். அன்னாடிக்கு ஜெபம் பண்ணணும். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஹவுஸ் ப்ரோக்ராம் வைக்கும் போது நம்ம வந்து இந்த மாதிரி 2 விஷயத்தை நம்ம அறிமுகப்படுத்துவோம் என்றைக்குமே. இது வந்து என்னது? பகவத்கீதா. இது வந்து என்ன புக்கு கையில்? கிருஷ்ண புக்கு. நல்ல வேலை, நல்லா கை தட்டி கொடுங்க. துர்காஷினி, இது என்ன புக்கு? கிருஷ்ண புக்கு. இது என்ன புக்கு? யார் படிக்க வேண்டிய புக் இது? எல்லாரும் படிக்கலாம். எஸ். நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி வந்து குரான் இஸ்லாத்துக்கு, பைபிள் கிறிஸ்தவங்களுக்கு இருக்கோ அதே போல் நம்மளுக்கு வந்து படிக்க வேண்டிய முக்கியமான புத்தகம் வந்து என்னது? பகவத்கீதா. எல்லாரும் படிக்கணும். நிறைய பேர் நினச்சிக்காங்க இது வந்து வெறும் கிருஷ்ணர் புக்கு. ஓகே, வெறும் அண்டர்ஸ்டாண்டிங் கிருஷ்ண புக்கு தான். ஆனால் இது வெறும் கிருஷ்ணர் புக்கு, ஹரே ராம ஹரே கிருஷ்ணா படிக்கணும் புக்கு. இது சண்டை புக்கு. இதில் வந்து சண்டை போர் போடுறாங்க. இது வச்சா வீட்டில் வந்து சண்டை வரும். இது இல்லாத வீட்டிலலாம் சண்டை எல்லாமே இருக்கு. எல்லா வீட்டும் சண்டை வருதா இல்லையா கையா? உண்மையா இல்லையா? புக்குனால பிரச்சனை இல்லை. ஓகேவா? இந்த புக்கில் வந்து என்ன போட்டிருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து பகவத்கீதைனா என்ன அர்த்தம்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா நம்ம யார், நம்ம எதுக்காக பூமிக்கு வந்திருக்கோம், கடவுள் யார், பிறகு நம்ம ஏன் கஷ்டப்படுறோம், இந்த வாழ்க்கை முடிஞ்ச பிறகு இறந்த பிறகு நமக்கு வாழ்க்கை இருக்கா இல்லையா, இறந்த பிறகு வாழ்க்கை எங்கே போகுது, இந்த வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து எது சரி, எது தவறு, எது நல்லது, எது கெட்டது, இதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய புத்தகம். நீங்கள் பாருங்கள், பகவத்கீதை என்றைக்குமே இந்துன்னு சொல்லி வார்த்தை கொடுக்குற இந்துக்கள் புக்கவே கிடையாது. எல்லாரும் கண்டிப்பாக படிக்க வேண்டிய புத்தகம். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாத்துல படிக்கிறாங்க, கிறிஸ்தவங்க படிக்கிறாங்க. நீங்கள் ஹரே கிருஷ்ண சொசைட்டி பார்த்தீங்கன்னா வெள்ளக்காரங்க பேர் இருக்காங்க, ஜப்பனீஸ் இருக்காங்க, ஆப்பிரிக்கன் இருக்காங்க. அவங்க படித்து சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ நிறைய பேர் ஆன்லைன் கிளாஸ் இருக்கிறாங்க. நீங்கள் வாங்க ஐயா, நான் சொல்லி கொடுக்குறேன்னு இப்போ அதுவே வந்துருச்சு. அப்போ கையில் நம்ம படிக்கணும், படிக்கக்கூடாது, புக்கத்தை படிக்கணும். ஓகே கையே, வெரி குட். அப்போ நம்ம வந்து என்ன அடிக்க பிடிக்கும். அதுக்காக தான் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம வந்து இந்த மாதிரி வந்து இந்த சென்டர் இந்த மாதிரி வந்து ஹவுஸ் ப்ரோக்ராம் வைக்கிறோம். இதுக்குள்ளே என்ன இருக்குது? இது ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சொல்கிற விஷயம் நிறைய இருக்குது. சிம்பிள் விஷயம் வந்து என்ன தெரியுமா, நம்ம இந்த உடம்பு இல்லை, நம்ம ஆத்மா. இதுதான் முதல் விஷயம். நம்ம இந்த உடம்பு நினச்சிக்கிறோம். ஆக்சுவலி நம்ம இந்த உடம்பு ஒரு நாள் வந்து நம்ம இறந்துருவோம், மறைஞ்சிருவோம். இந்த உடம்பு வந்து நம்மளுக்கு வந்து தற்காலிகமானது தான். இந்த உடம்பு இறந்த பிறகு இந்த ஆத்மா என்றது அப்படி தான் இருக்கும். இப்போ நான் என்றது வந்து என்னது, இப்போ நம்ம இருக்கோம்ல, இப்போ கண்ணாடி மணிக்கு அலங்காரம் பண்ணுற சட்டெல்லாம் போடுறோம். உண்மையில நான் வந்து யாரு? ஆத்மா. இந்த உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இறந்த பிறகு லட்டு தூக்கி வாய் வச்சா லட்டு கடிக்க முடியுமா? முடியாது. அப்போ உண்மையாக நான் வந்து ஆத்மா. நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த உடம்பு முடிஞ்சோடனே நம்ம அடுத்த உடம்புக்கு நம்ம போயிடும். அப்போ அடுத்த உடம்பு போகுது.
ஆனால் பகவத்கீதை அழகாக சொல்லப்படுது. அடுத்த உடம்பு எப்படி கிடைக்குன்னா எம் வாபி ஸ்மரன் பாவம். இறக்கிற தருவாயில் நம்ம என்ன மனசில் நம்ம என்ன எண்ணம் இருக்கோ அதன் அடிப்படையில் தான் அடுத்த பிரிவு நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ அதுக்கு தான் சொல்கிறது, என்றைக்குமே ஸ்பிரிச்சுவல் விஷயங்கள் ஆன்மீக விஷயங்கள் எப்பவுமே நம்மளுக்கு வந்து வரும். தமிழ் ஒரு பழமொழி இருக்கு, தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும். சின்ன வயசில் நம்ம என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதுதான் கடைசி வரைக்கும் வரும். நம்ம கொஞ்சம் சேட்டைகள் செய்யலாம், வயசு கோலால பண்ணலாம், ஆனால் அது சின்ன சொல்லிக் கொடுக்குறது, ஸ்ட்ராங்காக சொல்லிக் கொடுக்குறது அது கடைசி வரைக்கும் நம்மளுக்கு வந்து கூட வரும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால தான் பார்த்தீங்கன்னா பகவத்கீதையை அன்னாடிக்கும் நம்ம கண்டே படிக்கணும். ஓகேவா? ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா அன்னாடிக்கும் நம்ம இந்த மாதிரி மாலை வச்சுருப்போம், இந்த மாதிரி ஜவம் பண்ணணும் நம்ம. ஓகே, இந்த மாதிரி ஒரு நம்ம மாலை வச்சுருப்போம். இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 108 ரவுண்ட்ஸ் இருக்கும், 108 மாலை இருக்கும். அன்னாடிக்கு ஒன்றும் இல்லை, நம்ம அன்னாடிக்க வந்து சாப்பிட்றோம், குளிக்கிறோம், அப்புறம் வெரி குட். நேர்மையான பதிலுக்கு ரொம்ப நன்றி. ஃபோன் பார்க்குறோம். கையில் எத்தனை மணி நேரம் ஃபோன் வைப்பீங்க? 10 நிமிஷம். அம்மா 10 நிமிஷம் கொடுக்குறாங்க, குடும்பம் பண்ணுறாங்க. சரி, அந்த ஜவம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நீங்கள் அம்மா கிட்ட கொஞ்சம் பேசிக்கலாம் அப்போ. ஓகேவா? அப்போ பார்த்தீங்கன்னா அன்னாடிக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஜவம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஒன்றும் இல்லை, அன்னாடிக்கு உட்காந்து ஒரு மாலை போதும். இந்த ஒரு ரவுண்டு நம்ம அரை மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் படம் பார்க்குறோம், ஃபோன் பார்க்குறோம். அன்னாடிக்கு உட்காந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே. அன்னாடிக்கும் இந்த ஒரு மாலை பண்ணிங்கன்னா ஜஸ்ட் முதல் ஸ்டெப்பு ஒரு ரவுண்டு. அன்னாடிக்கும் நீங்கள் வேலைக்கு போகிறது கூட பண்ணலாம், இல்லை வேலை முடிஞ்சு கூட வந்து பண்ணலாம். அப்புறம் உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக கூட பண்ணலாம். அன்னாடிக்கு ஒரு மாலை ஜவம் பண்ண இந்த என்ன ஆகும், மனசு சுத்தமாகும். எடுத்தோன்னு புக்கு இது விஷயங்கள் முதல் புரியாது. மனசு சுத்தமாகணும். இப்போ வீட்டில் வந்து கண்ணாடி இருக்குது. ஓகேவா? அந்த கண்ணாடி எப்படி இருக்கு? ஃபுல்லாக பவுடரு, ஸ்டிக்கர் போட்டு எல்லாம் அதில் நம்ம மூஞ்சியே தெரியாது, ஆயம் தெரியும். அதில் ரொம்ப நிறைய தூசி நம்ம முகம் தெரியுமா? தெரியாது. அதே போல் தான் மனசு வந்து சோ மச் அழுக்கு இருக்குது. அப்போ ஸ்பிரிச்சுவல் விஷயம், ஆன்மீக விஷயம் புரியாது. இதெல்லாம் என்னது பண்ணிக்கிட்டு இதெல்லாம் செஞ்சு என்ன பலன் இருக்குது? ஒரு சோம்பேறித்தனம். இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் சும்மா வந்து அதெல்லாம் வந்து அவங்க கட்டிட்டு இருக்காங்க. உடனே புரியாது. ஏன் புரியாது நம்மளுக்கு? ஏன் ஸ்பிரிச்சுவல் விஷயம் உடனே புரியாது? இல்லை, ஏன் புரியாது? ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. ஏன்னா நம்மளோட உடம்பு நம்ம உடம்பு நல்லா இருக்கு. கல்லீரலே நல்லா இருக்கு, ஹார்ட் நல்லா இருக்கு, கிட்னி நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு. உடல்ல எந்த பிரச்சனையும் இல்லை, கேன்சர் இல்லை, எல்லாம் ஓகேவா இருக்கு. அப்போ மெடிக்கல் செக்அப் போயிட்டோன்னா அங்கே கொடுப்பாங்க, இன்ச்சே யூ புnya கிட்னியை makin lama makin mau jadi சட்னி சொல்ல போகிறேன். உங்களோட ஹார்ட்டில் 2 பிளாக் இல்லை, 4வது பிளாக் வரப்போகுது. இப்படி இந்த மாதிரி நிறைய எதாவது சொன்ன பிறகு என்ன ஆகும், நம்மளுக்கு உடனே அடுத்து என்ன வரும், மனசுல வந்து அப்படியே புளி கரைக்கும். சரி, கொஞ்சம் சீரியஸாக இருக்கணும், சாப்பிட கொண்டு பண்ணுவோம். அதுக்கப்புறம் சரி இவ்வளோ நாள் சாமி கும்பிடுவோம், சரி கொஞ்சம் சீரியஸாக கும்பிடுவோம். இப்படி ஏதாச்சும் பகவான் கடவுள் ஏதாச்சும் ஒன்று வச்சாதான் நம்மளுக்கு வந்து நம்ம கடவுள் தெரியும். இல்லைன்னா நம்ம எல்லாம் ஓகே வந்து என்ன பண்ணுவோம், நீ போயா நான் பாட்டு ஜாலியாக இருக்கேன் அப்படி போயிடுவோங்க. அதுக்கு தான் வந்து என்னதுன்னா நம்ம ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஆன்மீகம் நம்ம எவ்வளோ வேணாலும் நம்ம சுத்தலாம், என்ன பண்ணலாம். ஆனால் கடைசியாக நம்ம வந்து கடவுள் என்றது ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம வந்து தான் அவனோட வழி இல்லை. டாக்டர் படத்தெல்லாம் சினிமாலாம் பார்த்துக்கிங்களா, சினிமா ட்ராமா டாக்டர் கடைசி என்ன சொல்லுவாங்க, நீங்கள் இப்போ கடவுளை ப்ரே பண்ணிக்கோங்க. அப்போ அந்த டைமில் நம்ம பிடிக்கக்கூடாது. அதாவது ஒன்று சொல்லுவாங்க, அணை கடந்த வெள்ளம் அழுதாலும் வராது. அதாவது வெள்ளம் வந்துட்ட பிறகு வெள்ளம் வரதுக்கு முன்னாடி நம்ம வந்து அணையை போட்டுடணும். உண்மையிலே கையால் வெள்ளம் வந்த பிறகு அணையை போட்டால் என்ன யூஸ் இருக்குது? ஒரு யூஸும் இல்லை. அதனால தான் வந்து நம்ம துன்பங்கள் வர்றதுக்கு முன்னாடி, நம்ம எல்லாம் வரதுக்கு முன்னாடி அன்னாடிக்கு நம்ம உடம்பு கை கால், ஏன் சிவா நம்ம கை கால் உடம்புல நல்லா இருக்கும் போதே நல்லா இருக்கு. ஆனால் ஒரு மாதம் பண்ணணும் நம்ம அன்னாடிக்கு. நம்ம வந்து அட்லீஸ்ட் நம்ம ஒரு மாதம் பண்ணுவோம். சொல்லி நம்ம எல்லாம் கற்றுக்கும் போது தென் மனசு கொஞ்சம் அமைதியாகவும் சாந்தமாக கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும் விஷயங்கள்லாம். தென் அதுக்கப்புறம் இந்த மாதிரி எஜுகேஷன் சொல்லி கொடுக்கும்போது நமக்கு புரியும். ஓகேவா? இல்லை முக்கியமான விஷயம் வந்து என்னதுன்னா, நம்ம வந்து இந்த மாதிரி பகவத்கீதா இந்த மாதிரி கிளாஸ்லாம் நம்ம சொல்லி கொடுக்குறோம். நம்ம வந்து ஐடெக்கில் வந்து கேரளா நம்ம வந்து சென்டர் வச்சுருக்கோம். சேரா அம்மன் கோயில் தெரியுமா? சேரா அம்மன் கோயில் இப்போ நேராக டிராஃபிக் லைட் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா கடை புதுசாக கட்டிக்காங்க பாருங்க. இப்போ புதுசாக டிஐவாய் கடை டுவார் இங்கெல்லாம் இருக்குது பாருங்க. மிக்ஸ் இருக்கு.
அப்போ அந்த கடைக்கு பின்னாடியே நம்ம வந்து சென்டர் வச்சிருக்கோம். எவ்ரி ஃப்ரைடே நம்ம சொல்லி கொடுக்குறோம். டைம் வந்து கண்டிப்பாக வந்து கலந்துக்குங்க. அது மட்டும் இல்லை, எனக்கு டைம் இல்லை அந்த மாதிரி இல்லாத அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு நம்ம ஆன்லைன்லேயும் நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஓகேவா? வேலைக்கிழமை சொல்லி கொடுக்குறோம், திங்கக்கிழமை சொல்லி கொடுக்குறோம் ஆன்லைனில். நீங்கள் உங்கள் விரலை எடுத்து நீங்கள் அந்த லிங்க்கில் அமுக்குனா மட்டும் போதும். அந்த சண்டே கூட ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் கூட இருக்குது. அது பகவத்கீதை சொல்லி கொடுக்குறோம். பேசிக்கு நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். நம்ம என்ன பண்ணுறோம், அந்த லிங்க்லாம் குரூப்பில் வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்ருவோம். நம்ம நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம். அந்த குரூப்பில் லிங்க் அனுப்பி விட்ருவோம். நம்ம என்ன பண்ணணும், உங்கள் விரல எடுத்து கையில் எது தட்டணும், அந்த லிங்கை தட்டுனா அங்கே ஃபோன் பண்ணுக்கு அங்கேயும் வந்து நான் வந்து டார்ச்சர் பண்ணுவோம் உங்கள் எல்லாத்தையும். இல்லை சொல்லி நம்ம ஃபுல்லாக எல்லாம் நம்ம மாதிரி சொல்லிக் கொடுப்போம். அட்லீஸ்ட் வந்து வீட்டில் உட்காந்து நீங்கள் இப்போ நான் சமைச்சிட்டு இருக்கேன் போய் என்னால் அங்கே வர முடியாது, சரி ஓகே சமைச்சிட்டு கேட்கலாம். சம்திங் கொஞ்சமாச்சும் நமக்கு சில விஷயங்கள் நமக்கு வரும். தென் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நம்ம எப்போ போகணும் சென்டர் சொல்லி கொடுக்குறோம். இந்தமாரி வந்து நம்ம கற்றுக்கும் போது தென் ஸ்லோலி நம்மளுக்கு ஸ்பிரிச்சுவல் அட்டாச்மெண்ட் இருக்கணும். கட்டச்சே நம்ம எப்போ கோயிலுக்கு போகணும், தீபாவளி தவிர்த்து தீபாவளி இல்லாமல் எப்போ கடைசியாக கோயிலுக்கு போகணும். நவராத்திரி விட்டுருங்க, நவராத்திரி கூட இப்போ நார்மலா உண்மையில கிடையாது. தீபாவளி நவராத்திரி விட்டுருங்க, தீபாவளி நவராத்திரி விட்டுருங்க, ஃபெஸ்டிவல் விட்டுருங்க, திருவிழா அம்மன் கோயில் திருவிழா விட்டுருங்க. நார்மல் வெத்து நாள்ல எப்போ கோயில் அம்மா அங்க இருக்க அம்மா விளங்காது வேலை போகிறீங்களா? ஓகே, வெரி குட். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கோயிலுக்கு போகிறது ரொம்ப குறைஞ்சிருச்சு. நம்ம ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் குறைஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் மலேசியாவில் நான் தவறாக சொல்ல, உண்மையை சொல்கிறேன், விஷயம் சொல்லி கொடுக்குறது ரொம்ப குறைஞ்சிருச்சு. இப்போ கோயிலில் வந்து உப்பு நான் வந்து நாங்கள் எங்கள் இடத்துல இருக்கும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் தேவர் கலாச்சாரம் இருக்கும். ஒரு புக்கு வச்சுருப்பாங்க, அம்பாள் பாட்டு எழுதி வச்சுக்கிறது, முருகர் பாட்டு எழுதி வச்சுக்கிறது. அப்புறம் வந்து திருவிளக்கு பாட்டு, திருவிளக்கே தேவி பராசக்தி திருவிளக்கே, அப்புறம் தேவி வடிவே திருவிளக்கே தேவி உனக்கு நமஸ்காரம். என்ன இவன் ஹரிகிருஷ்ணன் பேசி அம்மா பாட்டு பேச சின்ன வயசுலேருந்து இதெல்லாம் வந்து அப்புறம் 12ஆம் மாதம் மார்கழி வந்துச்சுன்னா ராமர் பஜனை தூக்குவாங்க, இந்த தாமல் நெகி. அப்போ வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி குறையுது. அப்போ அதனால இந்த மாதிரி ஆன்லைன் வந்துருச்சு பாருங்க. அப்போ டெக்னாலஜி தகுந்த மாதிரி நம்ம மாறி இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வரோம். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி வந்து ஆன்லைனில் வந்து ஜாயின் பண்ணுறது, சென்டர் ஜாயின் பண்ணுறது, நம்ம எல்லாம் சிம்பிள் விஷயம் தான் சொல்லி கொடுக்குறோம் நம்ம. ஓகேவா? ஸ்லோ வரும்போது நம்மளுக்கு வந்து நிறைய விஷயம் புரியும். நீங்கள் நான் கதை சொல்லலாம் நினச்சிட்டேன், ஆனால் கதை கூட நம்மளால சொல்ல முடியல. ஓகேவா? ஒரு குட்டி கதை மட்டும் சொல்லிக்கிறேன், முடிச்சுட்டு அதோட முடிச்சிடலாம் நம்ம கிளாஸை. ஓகேவா? அதாவது கடவுள் மேலே நம்பிக்கை வச்சிருந்தா எந்த அளவுக்கு கடவுள் பகவான் காப்பாற்றுவாருன்னு. ஓகேவா? ஏன்னா உதாரணத்துக்கு சொல்ல வந்துட்டேன், இந்த பகவத்கீதை இருக்குல்ல, இந்த பகவத்கீதை யார் சொன்னது, யார் சொல்றாங்க, இல்லை யார் பேசுறா? கிருஷ்ணன் பேசுறாரு. யார்கிட்ட பேசுறாரு? அர்ஜுனர் பேசுறாரு. ஆனா இந்த பகவத்கீதை யார் படிக்க சொல்றா? பகவத்கீதை படிங்கப்பான்னு யார் சொல்றா? சிவபெருமான் சொல்றாரு. சிவபெருமான் வந்து பார்த்தீங்கன்னா ஆதி சங்கராச்சாரியரை கலியுகத்து வந்து இந்த பகவத்கீதையை படிங்கன்னு சொல்றாரு. என்னோட சிவபெருமான் சொல்றாரு, பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் மூட மதி. பகவான் நாம சொல்லுங்க. சிவபெருமான் நம்ம என்ன நினச்சிக்கணும், சிவபெருமான் வழிபடுறது அது ஒரு டீமு, கிருஷ்ணர் பெருமாள் வழிபடுறது அது டீமு. நான் பெருமாள் கூட எடுத்துக்கோங்க, கிருஷ்ணர் வடநாட்டு சாமி. அப்போ பெருமாள் மட்டும் யாரு? வெங்கடாச்சல பாலாஜி யாரு? டப்பு காசு கேட்குறோமே, எல்லாம் பகவானோட அம்சம் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு டீம், இது டீம் கிடையாது. பகவான் அது சிவபெருமானே சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, சாக்ஷா பகவத்கீதை படிக்கணும். நம்ம வந்து காவேரி கங்கா கோதாவரியில் போய் குளிக்கிறது எப்படி பாவங்கள் தீருமோ அதோட 100 மடங்கு அதிகமாக பகவத்கீதை படிக்கிறதுனால பாவம் தீரும். படிங்கப்பான்னு. அடுத்து வந்து பகவத்கீதை எழுதுனது யாரு? விநாயக பெருமான். சிவபெருமான் ஃபேமிலி தான் அவரும். விநாயகர் தெரிஞ்சா விநாயகரே எப்படி பாரு, அது தலை என்ன தலை? யானை முகம். அப்போ அவர் சொல்ற அவர் தான் எழுதுறாரு. என்ன வந்து பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணன் வந்து விஸ்வரூபத்தை எடுக்கிறாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரூபங்கள் வருது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, அகம் கார்த்திகேயா, நான் தான் கார்த்திகேயன் சொல்லி கிருஷ்ணன் சொல்ற பகவத்கீதை சொல்றாரு. கார்த்திகேயன் யாரு? நாட் சிவ கார்த்திகேயன். கார்த்திகேயன் யாரு? முருகப்பெருமான். என்னோட மம மாயா துர்தயா, நான் என்னோட சக்தி தான் மாயா சக்தி யாரு? துர்கா தேவி. இந்த மாதிரி எல்லாரும் பகவத்கீதை படிக்க சொல்றாங்க. நம்ம என்ன பண்றோம்? படிக்கிறது இல்லை, ரொம்ப குறைவா இருக்கு. அதனால பகவத்கீதை என்ன அடிக்கும் படிக்கணும். அதே போல நாம சொல்றதுனால ஐயோ நான் வந்து முருகர் பக்தருங்க, நான் எப்படி நாம சொல்ல கிடையாது. நீங்க முருகர் பக்தர் இருந்தாலும் அம்பாள் பக்தர் இருந்தாலும் யார் பக்தர் இருந்தாலும் நாமத்தை வந்து சொல்லலாம். இது எந்த தவறும் இல்லை, எல்லாரும் சொல்றா. ஓகேவா? அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்பிக்கை ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன குட்டி கதை என்னதுன்னா, ஒரு காட்டுல
காட்டு இருக்கு. அந்த காட்டை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமம் இருக்கு. சின்ன கிராமத்தில் ஒரு அம்மா ஒரு பையன். அப்போ அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காடை தாண்டி தான் ஸ்கூல் போகணும். எது தாண்டி போனோம்? காடை தாண்டி தான் ஸ்கூல் போகணும். இது வந்து ஆச்சரியங்கள் புராணத்தில் சொல்லப்பட்ட கதை. அப்போ காட்டை தாண்டி அந்த ஸ்கூலுக்கு போகிறான். அவன் ஸ்கூலுக்கு போனோன்னா அங்கே வந்து அப்போ தான் வந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் நடக்கணும். அப்போ அன்னாடிக்கு அந்த அம்மா வந்து வெறும் மாடு மட்டும் தான் மேய்க்கிறா. ரொம்ப சாதாரண ஏழை, ரொம்ப வந்து சாப்பாடு ரொம்ப கஷ்டம். அப்படி இப்படின்னா ஒரு பையனை வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாள் என்ன ஸ்கூலில் வந்து சரஸ்வதி பூஜா. என்னது? சரஸ்வதி பூஜா. அப்போ சரஸ்வதி பூஜை பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து கலர் ட்ரெஸ்லாம் போட்டு வருவாங்க. உண்மையிலையா? நல்லா அன்றைக்கி தான் வந்து நம்மளுக்கு தீபாவளி மாதிரி. உண்மையிலேயே போட்டிங்கன்னா இல்லையா அதுவாட்டியே? பஞ்சாபிலாம் போட்டு வருவாங்க. அப்போ சரஸ்வதி பூஜை டைமில் என்ன ஆயிடுச்சு, எல்லாரும் வீட்டிலேருந்து எல்லாம் சாப்பாடுலாம் எடுத்துருவாங்கன்னு. அப்போ அவங்க பையனை சொல்கிறாங்க, ஏய் நீ தான் மாடு வளர்க்கல, நீ வந்து எங்களுக்கு பால் எடுத்துடுவான்னு சொல்கிறாங்க. இவன் அம்மாவுக்கு கேட்குறாரு, அம்மா இந்த பால் வேணும்னு. அப்போ அவங்க அம்மா என்ன சொல்லிட்டாங்க, ஆரம்பத்தில் என்ன சொல்லிப்பாங்கன்னா, இந்த காட்டில் க்ராஸ் பண்ணும்போது அம்மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இந்தமாரி வந்து காட்டில் இந்த புலி சத்தம், சிங்க சத்தம், இந்த கரடி சத்தம்லாம் கேட்குது, நான் என்ன பண்ணணும்னு. அப்போ அவங்க அம்மா என்ன சொல்லிடுவாங்கன்னா, இப்போ என்னது காட்டில் ஒரு பையன் மாடு மிச்சிருக்கான். அந்த பையன் பேர் கோபால். பகவான் கிருஷ்ணர் வந்து உன்னை சொல்லுவாங்க கோபால் சொல்லுவாங்க. அப்போ அந்த கோபால் வந்து உன்னை வந்து பையன் வந்து காப்பாற்றுவான் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அங்கே உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா காட்டில் வந்து யாரும் இல்லை. ஆனால் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாங்க. அப்படி கோபால் காப்பாது பன்னாடு கூப்பிடுவார். அப்படி ஒரு நாள் போகும்போது என்ன ஆச்சு, அந்த மாதிரி வந்து பயப்படுறாரு. அப்போ கோபால் கூப்பிடுறாரு. கோபால் கூப்பிட்டோன்னே அந்த பையன் வரான். யாரு? பகவான் கிருஷ்ணர். அந்த கோபால் ரூபத்தில் மாடு மிச்சு வராரு. என்ன பண்ணணும்? இல்லை ரொம்ப பயமா இருக்கு, சரி வா நான் கூட்டு போறாரு. அப்போ அண்ணாடே காடை க்ராஸ் பண்றாரு. அப்போ சரஸ்வதி பூஜை வந்து சொல்லல, சரஸ்வதி பூஜை வந்து அம்மா கேட்குறாரு, அம்மா பால் ஒன்று உனக்கு தான் கோபால்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அவங்ககிட்ட கேளு, அவங்க எல்லாம் அரேஞ்ச் பண்ணுவான்னு சொல்லிட்டாங்க. இவர் என்ன பண்றாரு, அந்த கோபால் கூப்பிடுறாரு, கோபால்னு என்ன உனக்கு வேணும்னு. எனக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து சரஸ்வதி பூஜை, எனக்கு மாடு பால் வேணும். எங்கள் அம்மாட்ட கேட்டேன்னு. சரி அப்படியா, சரி நீ நாளைக்கு வான்னு. நாளைக்கு ஒன்று 2 நாள் சின்ன இது, நாளைக்கு வா நான் உனக்கு வந்து தரேன்னு. மறுநாள் வராரு. பார்த்தா அந்த பையனை கேட்குறாரு, கோபால் நம்ம பையன் வரவே இல்லை. அழுகுறாரு. திருப்பி அம்மா கிட்ட, அம்மா நீ அவன் சொன்ன அவன் பாருமா ஒன்றுமே கொடுக்கல, சரி நாளைக்கு தான் பூஜை, நாளைக்கு தானே போகிறேன், ஸ்கூல் போகும்போது நீ ஒரு வாட்டி கேளு, அதுக்கப்புறம் பையன் வருவான். அப்புறம் திருப்பி எங்கள் அம்மா சொல்லிட்டா கண்டிப்பாக கோபால் பையன் திருப்பி மாடு மிச்சு வரான். இன்னைக்கு சரஸ்வதி பூஜை நீ ஒரு போட்டை எடுத்துட்டு போகணும். அவர் வந்து அந்த பையனுக்கு கோபம் வந்துச்சு. ஏன்பா ஸ்கூலில் வந்து அங்கே 1000 பேர்கிட்ட மேலே இருக்கிறாங்க, நீ துமாந்தோண்ட போட்டை கொடுத்துட்டு நீ போய் அந்த பால் பொண்ணு எப்படி கேட்குவாங்க, எனக்கு பால் நிறைய வேணும்னு. நீ எடுத்துகிட்டு போ, என்னதே அந்த சின்ன போட்டை, இந்த சின்ன சட்டியை எடுத்துகிட்டு போ, நீ இப்போ அதில் ஊற்றி அது உனக்கு நிறைய பால் கொடுக்கணும். இப்போ என்ன பண்ண அந்த பாலை வந்து எடுத்துகிட்டு வர நம்பிக்கையோடு எடுத்து வந்து அங்கே வந்து அவங்க வந்து ஒரு இது வச்சுக்கோங்க, ட்ரம்மு வச்சுக்கோங்க. அந்த ட்ரம்மில் ஊற்றுறாங்க. அந்த சட்டிலேருந்து பால் வந்து லிட்டர் கணக்கில் வந்துகிட்டே இருக்குது, ஃபுல்லாக வந்துட்டு இருக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து சரஸ்வதி பூஜை எல்லாம் முடிஞ்சிச்சு. இவங்க அம்மாவுக்கு ஒரே கவலை, பையனை இப்படி சொல்லி நம்ம ஏமாத்துறோமே, இன்னைக்கு வந்து நம்ம ஏச போகிறான். ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 10 பைசா கொடுத்து அனுப்புனாங்க. அப்போ பையன் சந்தோஷமாக வரான். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சரஸ்வதி பூஜை மாலைலாம் போட்டுக்கிட்டே இன்றைக்கெல்லாம் அதெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து நிற்கிறான். அப்போ அம்மா நீங்கள் ரொம்ப பால் நிறைய கிடச்சி, நீ எப்போ எடுத்து போனேன், எங்கே எடுத்து போனேன்னு. இல்லைம்மா நீங்கள் சொன்னீங்களா கோபால், அந்த கோபால் வந்து ஒரு போட்டு கொடுத்தாங்க, அந்த போட்டை நான் எடுத்துகிட்டு போனேன், அந்த பவுடரில் பால் ஊற்றும், பால் நிறைய வந்துச்சு, நீங்கள் ஸ்கூலே ஃபுல்லாக ஹாப்பி. நீங்கள் அந்த பாலில் வந்து நாங்கள் வந்து குலாப் ஜாமுன் செஞ்சோம், என்னென்னமோ செஞ்சு எல்லாத்தையும் நான் வந்து இது பண்ணோம், ஃபஸ்ட்டு டீச்சர் எல்லாம் வந்து ஹாப்பி ஆகிட்டாங்கன்னு. அப்போ இவங்களுக்கு முன்னே புரியல, யார் அந்த கோபால்னு வந்து கூட்டிகிட்டு வந்து அவங்க அம்மா கூப்பிட்டு வராரு. அவங்க அம்மா கூட்டிட்டு வந்து காட்டுறாரு. அவங்க அம்மா கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேரக்டர் இருக்கிறது வந்து சும்மா சொன்னாங்க, ஆனால் உண்மையை நம்பிட்டாரு. அப்போ அந்த உண்மையில கோபால் வந்து அப்போ தான் அவங்க ரியலைஸ் பண்ணது, யாருன்னா பகவான் கிருஷ்ணர் டைரக்டாக வந்து காப்பாற்றிருக்கிறாரு. இது வந்து எதுக்காகனா நம்ம நம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக வைக்கணும். எஸ் பகவான் கடவுள் காப்பாற்றுவார், இந்த மந்திரம் சொல்கிற இந்த மந்திரம் என்னை காப்பாற்றும், பகவான் என்னை காப்பாற்றுவார், இந்த பகவத்கீதை ஒரு விஷயங்கள் என்னை உண்மையான விஷயங்களை காப்பாற்றும் அப்படி நம்பிக்கை வைக்கணும், முழு நம்பிக்கை வைக்கணும். இந்த முழு நம்பிக்கை வச்சுட்டோம்னா தென் கண்டிப்பாக நம்மளுக்கு பரீட்சை வரும், நாளைக்கு நிறைய டெஸ்ட் கொடுப்பாரு நம்மளுக்கு, ஆனால் கடவுள் கண்டிப்பாக நம்ம காப்பாற்றுவார். நம்ம உண்மையிலே வந்து நம்ம உண்மை பக்தி பண்ணுறோமா இல்லையா சொல்லி எப்படி புரிஞ்சுக்குவாங்க, நம்ம டெஸ்ட் வச்சா தான் புரிஞ்சிக்க முடியும். அதனால தான் நம்ம கொஞ்சம் டெஸ்ட் வைப்பாங்க. நம்ம என்ன பண்ணணும், நம்பிக்கையோடு இருக்கணும். தென் வந்து என்னது கடவுள் வந்து கண்டிப்பாக நம்ம காப்பாற்றுவார். உண்மையிலே கையல் நம்பிக்கை ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதனால தான் அவங்க கோபால் கூப்பிட்டோன்னே என்னாச்சு, தென் பகவான் வந்து டேரக்டாக வந்தார். இட்ஸ் ரியல் உண்மையான ஸ்டோரி. நம்ம நம்பிக்கையோடு இருந்தோமே ஆனால் நம்மளும் வந்து கடவுள் கண்டிப்பாக காப்பாற்றுவார். டேரக்டாக வந்து வானத்தின் கையை விட்டு கையில் நீ பாருன்னு காட்ட மாட்டார். சித்தகாசினே வேற வயசு வேற சம்திங்கா வேறு விஷயம்லாம் காப்பாற்றுவார். அது என்றைக்கும் வந்து நம்பிக்கையோடு இருக்கணும். அன்னாடிக்கும் முடிஞ்ச வரைக்கும்
ஒரு மாலை ஜெபம் பண்ணுங்க. வீட்டில் 108 மாலை இருந்தால் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் மாலைக்கு வேணும்னா நீங்கள் நந்தினி பற்றி சொல்லிட்டீங்கன்னா இங்கே தானே இருக்கீங்க, நான் உங்களுக்கு கொடுத்து அனுப்பிடுவேன். தென் வந்து அவங்க கொடுப்பாங்க. அன்னாடிக்கு நீங்கள் பண்ணலாம். இதில் 108 மாலுக்கு அன்னாடிக்கு உட்காந்து நான் ப்ரிப்பர் சாமி மேலாம் உட்காந்து பண்ணலாம். இல்லை நீங்கள் சேரில் உட்காந்துக்கலாம், இங்கே உட்காந்து. ஆனால் ஒழுங்காக பண்ணணும். ட்ராமா பார்த்துக்கிட்டு இது தொடரும் போட்டானே, நாளைக்கு நாளைக்கு விச வந்தால இன்னைக்கு விச ஊற்றிட்டா இல்லையானே. விச இன்னைக்கு ஊற்ற மாட்டாங்க, அது ஒரு வாரம் ஆகும். அதை எடுத்து வருவாங்க, ஊற்றுவாங்க, நின்றோம். அடுத்த வாரம் இப்படி வந்து நின்றோம். என்ன சொல்றீங்க சார்? இப்போ யாரும் டிவியில் ட்ராமா பார்க்க ரொம்ப குறைவு. நீ சாயந்தரம் தான் போடுவோம், அதெல்லாம் தாங்க முடியாது. நாங்கள் என்ன பண்ணுவோம், ஃபோன்லேயே பார்த்துருவோம் நாங்கள். அதனால வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அன்னாடிக்கும் பண்ணணும். ஓகேவா கையே? அன்னாடிக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஒன்று பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஜெய் ராதா தாமோதரா கி ஹரே கிருஷ்ண மகாமந்திர கி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணச்சந்திர கி. ஓகே. இது வந்து ஆக்சுவலி இது யாருன்னா இதான் ஸ்ரீலா பிரபுபாதா. ஓகேவா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் இந்த ஸ்பிரிச்சுவல் விஷயத்தை, ஆன்மீக விஷயத்தை 1965 வந்து பார்த்தீங்கன்னா சில பிரபுபாதா இது வந்து அமெரிக்காவுக்கு போனார். அவர் குருநாதர் கட்டளை வந்து என்னதுன்னா, இந்த கிருஷ்ண பக்தி விஷயத்த, இந்த பகவத்கீதை இதெல்லாம் வந்து இந்துக்கள் மட்டும் இருந்தால் முடியாது, வெளிநாட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும். அப்போ அவருக்கு என்ன சந்தேகம்னா, இன்னும் இருக்கிற நம்மளாலே கேட்க மாட்றாங்க, இல்லாத அட்டூழியம் பண்ணுறாங்க, இது வெள்ளைக்காரங்க எப்படி அவங்களுக்கு புரிய வச்சு இப்படின்னு. தென் 1965 போனார். 66 வந்து இந்த கிருஷ்ண பக்தி சொசைட்டியை வந்து ரிஜிஸ்டர் பண்ணார் அமெரிக்காவில். தென் நிறைய எதிர்ப்புகள் வந்து நிறைய கஷ்டங்கள் இருந்துச்சு. ஆனால் சொல்லி என்ன பண்ணார், சில பிரபுபாதா உலகம் ஃபுல்லாக வந்து கிருஷ்ண பக்தி. நீங்கள் ஹரிகிருஷ்ணன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெள்ளைக்காரங்க இருக்காங்க, ஜப்பனீஸ் இருக்காங்க, சைனாக்காரங்க இருக்காங்க. சைனாலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் சைவமாக்குறது பெரிய விஷயம். உடனே ஹரிகிருஷ்ணன் வந்து உடனே சைவமாக ஆகும் நம்ம யாரும் சொல்ல மாட்டோம். ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன சாண்டிங் பண்ணோம், ஜெபம் பண்ணுறோம், அவ்வளோதான். ஜஸ்ட் கேளுங்க, சாப்பிடுங்க, பலி, அவ்வளோதான். மொத்தம் வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ விருப்பப்பட்டதா யாரும் வந்து வற்புறுத்தி இவங்க மாற்ற முடியாது. நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து சைவம் மாறல, பல வருஷங்கள் எடுத்து தான் நம்ம சைவம் மாறுறோம் நம்ம. ஓகேவா? ஆனால் பார்த்தீங்கன்னா சைனாலாம் பார்த்தீங்கன்னா சாதாரணம் இல்லை. அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா சைவமாக மாறுறதுல அவங்களுடைய பரம்பரையிலே கிடையாது. பட் எல்லாரையும் மாறி ரஷ்யன்ஸ் இருக்காங்க, ஏன் ஆஃப்ரிக்கன்ஸ் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்காங்க. இது எல்லாம் புகழ். நம்ம எல்லாரும் உட்காந்து இந்த ப்ரோக்ராம் பண்ணோம்னா எல்லாமே சில பிரபுபாதம் வந்து சேரும். ஓகே. சில பிரபுபாதி மகாராஜ் கி ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஏதோ கேள்விகள் இருக்கா? இது ஏதோ ஒரு கேள்வி என்ன கேளுங்க சார். இது சந்திங்க அக்கா. அக்கா உங்களுக்கு அக்கா உங்கள் பேர் வந்து மலர்விழி கலைவாணி அக்கா. உங்களுக்கு நாகவல்லியா உங்கள் பேர்? மலர்கோடி. ஓகே. கேள்வி அக்கா. அம்மா உங்களுக்குமா? சரிங்க. கைவெளி சரிங்க இல்லையா? என்னையும் இப்படி தான் கேள்வி கேட்டேன். நான் கேட்டேன் என்ன பண்ணுவேன்? துர்காஷினி சிவா இல்லை. ஓகே சரி, எல்லாருக்கும் சாப்பிடுமா? ஓகே. ஹரே கிருஷ்ணா.